வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அந்த ரூட் மாஃபியா அப்டின்றது. நெறைய பேருக்கு இந்த ரூட் மாஃபியா அப்டின்றது என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். ஆக்சுவலா ரூட் மாஃபியா அப்டின்றது என்னன்னா ஒரு ஒரு 1000, 2000 பேர்கள் ஆர் சம்திங் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஆர் இல்ல அப்டின்னா ஒருத்தர் மேல ஒரு அவர் ஒரு கெட்டவராகவே இருந்தாலும் தட் மீன்ஸ் அவன் ரொம்ப ஒரு பேடான பர்சன். அவன் மேலே இல்லை அவர் பேடான பர்சன்லாம் கிடையாது, அவர் நல்ல பர்சன் தான் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதுக்காக வேலை செஞ்சு அந்த ஒரு மேலே இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அந்த பிம்பத்தை மாற்றி கட்டமைத்து மக்களை முட்டாளாகவும் மேனிப்புலேட் செய்வதையுமே வேலையாக கொண்டுள்ளது தான் இந்த மாதிரி விஷயங்கள். ரூட் மாஃபியா அப்படின்றது அதில் ஒன்று. ஆக்சுவலாக நான் சொன்னது என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட வேலை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல. இப்போ டெய்லர்னா தைக்கிற வேலை, இப்போ ஏதாச்சுன்னா இந்த மாதிரி வேலை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னது எல்லாமே ஒரு கேங் மாதிரி ஒரு கார்ப்பரேட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு கம்பெனி, அது கம்பெனியாக என்ன கருமம்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் இப்போ எதுக்கு இது பேசும் பொருளாக மாறி இருக்கு. அட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நிறையா பேர் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஹிந்து ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர், ஒன் மோர் திங் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இதுன்னு சொல்லலாம், ஊடகம்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஹிந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ரூட் மாஃபியானா என்னது, அதை வச்சு எப்படி தாவேக்கா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ நான் வேணால் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளான விஷயமா தான் இருக்கும். ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். Talk about a trend that is beginning to worry many in Tamil Nadu, especially government employees and doctors. Ever since C. Joseph Vijay became Chief Minister on May 10th, the new TVK government has tried to project itself as energetic, fast-moving and action-oriented. And to be fair, people do like responsive governance. Nobody likes lazy administration or officials ignoring complaints. But there's a thin line between accountability and overreach. And critics say some ruling party MLAs and office bearers are beginning to cross that line. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது ஒன்லி ஃபார் இந்த பிஆர் வேலை, ப்ரமோஷனுக்காக இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிஆர் வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, ஒருத்தங்களை வச்சு இது பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தளபதி கெட் இன் டு பொலிட்டிக்கல் ஃபீல்ட், அந்த பிஆர் மொத்தமாக இவருக்கு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் சம்திங் அப்படி இப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமே இதை பேசி ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே அண்ணன் உசுரை கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே. பட் இருந்தாலுமே சம் ஆஃப் த பீப்புள்ஸ் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். சோசியல் மீடியால லட்சக்கணக்கான ஃபேக்கான ஐடியை உருவாக்கி குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு ஆதரவாகவும் ஃபேக் நியூஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பொய்யான பிம்ப கட்டமைப்புகளை உருவாக்குற ஒரு அமைப்பு தான் ரூட் மாஃபியா. அவங்க பரப்புற பொய் செய்திகளை மறுத்தோ ஆதாரத்தோட உண்மைகளை மக்கள் கிட்ட சொன்னாலோ அவங்கள குறி வச்சு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. இதை எதிர்த்து ஒரு குரல் வந்தா கூட அவங்க குடும்பத்தையே ஆபாசமா அருவருப்பா திட்டுவாங்க. இதன் மூலமா அவங்க மேலும் தங்களோட கருத்துக்களை பதிவிடுறத தடுப்பாங்க. இது சாதாரணமா 1-2 பேர் செய்யற வேலை இல்லை. ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஒரு ஐடி கம்பெனில உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் ரூட் மாஃபியா. இதுல தமிழக மக்கள் எப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கறத தி ஹிந்து ஆங்கில நாளேடு அவங்களுடைய வலைதள பக்கத்துல ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பும் திரு விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியால பல பொய்யான தகவல்களை இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற நிறுவனம் பரப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தாவேக்கால 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில வெற்றி பெற்றதா அவங்க பரப்பிட்டு வராங்க. ஆனா அது உண்மையான்னு கேட்டா உண்மை இல்லை. சங்கராபுரம் பொது தொகுதியில மட்டும்தான் ஒரு தலித் வேட்பாளர் தாவேக்கா சார்பில் நிறுத்தப்பட்டார். ஆனா அவரும் அந்த தொகுதியில 3வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டார். இத ஹிந்து ஊடகம் ஆதாரத்தோட அறிவிச்சிருந்தாங்க. 2வது, தாவேக்கால வேட்பாளர்களால் நிறுத்தப்பட்ட பலரும் ரொம்ப சாதாரணமானவங்களும், டீ கடை வச்சிருக்கவங்க, ஆட்டோ டிரைவர்னும், சில பேர் அதுல நல்ல படிச்ச பட்டதாரிகளும் பிஹெச்டி படிச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு தி ஹிந்து நாளிதழ் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கு. 3வதா, தாவேக்கா ஆட்சியில தான் பெண் அமைச்சர்கள் முதல் முறையா நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோகுலேந்திரா, வளர்மதி, கீதா ஜீவன் இப்படி பல பெண் அமைச்சர்கள் இங்க இருந்திருக்காங்க. 4வதா, முதல்வர் உட்கார்ற நாற்காலியில வெறும் நாற்காலி மட்டும்தான் இருக்கு, அதுல வெள்ளை டவல் இல்ல அப்படின்னு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல்வர்களா இருந்த செல்வி ஜெயலலிதா, திரு மு கருணாநிதி இவங்கெல்லாம் அந்த மாதிரி வெள்ளை துண்டு போட்ட நாற்காலியில உட்கார்லன்றத புகைப்படம் வாயிலா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. முதல்வர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க வெளியிட்ட புகைப்படம்
ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறது பொதுமக்களோட கருத்து இல்லைன்னும் பொதுமக்கள் மேல திணிக்கப்பட்ட கருத்துன்னும் இதன் மூலமா அம்பலமாயிருக்கு. இந்த ரூட் மாஃபியாக்கும் அப்பாவி ரசிகர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரூட் மாஃபியாங்கிறது ஜஸ்ட் ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். இந்த பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து எங்கள் அண்ணன் ஏன்னா வேட்பாளர் யாருன்னு தெரியாமையே வந்து விசில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டது தான் நிறைய பேர். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்றது. அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் பிஏவுமான ஜெகதீஷ் அவர் தான் வந்து இதனுடைய ஹெட்டாக வந்து இருக்கார் அப்படின்றது இருக்குது. யாருன்னு வந்து இன்னும் பரிச்சயமாக சொல்லலாம் அப்படின்னா வந்து நேற்று வந்து சிங்கப்பெண் படை திட்டத்தை வந்து கேன்சல் செஞ்சுட்டு அவருடைய பிஏ வீட்டுக்கு வந்து போய் கிரகப்பிரவேசத்துக்கு போனாப்புல திரு விஜய் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இதனுடைய ஹெட்டாக வந்து இருக்காரு. இப்போ சப்போஸ் someone or some யாராச்சும் பீப்புள் வந்து இந்த மாதிரி வந்து அகைன்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க மேலே வந்து அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், மாதிரி இல்லை அப்படின்னா வந்து அவங்க 5000 ஃபேக் ஐடி சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேண்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வந்து பேச விடுறதா இருக்கட்டும், இவரை பிடிச்சி அடிங்க. அதாவது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து கிரிட்டிசம் யாராச்சும் சம்திங் இந்த மாதிரி பொது வெளியில் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சி அடிங்க, என்ன பண்ணாலும் வந்து விட்டுறாதீங்க. அந்த மாதிரியான ஒரு கேங்காக வந்து இந்த ரூட் மாஃபியா இருக்குது. அது போக இதுக்கு முன்னாடி நான் சொன்னல, நான் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீல்டு ஒரு தளத்தை வந்து செட் செய்து கொண்டிருந்தது தான் இந்த விஷயமா வந்து இருந்துச்சு இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது. அது போக வந்து அவர் தான் ப்ரொடியூசராகவும் வந்து இருக்கிறாப்புலன்னு நினைக்கிற ஜெகதீஷ். ஸோ அப்படின்றதுனால அவங்க கம்பெனியில் யாரெல்லாம் வந்து வேலை செய்யல, தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து சம் ஹீரோயின்ஸ் வந்து இல்லை வேண்டாம் இந்த மாதிரி போகிறாங்களா, ஸோ அவங்க மேலே வந்து அவதூறு பரப்புறதா இருக்கட்டும். ஒரு டைம் பிரியங்கா மோகனே வந்து உடச்சி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஓவி அவர்கள் வந்து ரூட் மாஃபியா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் எதுக்கு இது குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ரூட் மாஃபியாஸோட மிகப்பெரிய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா வந்து பரிச்சயமான ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க வச்சுங்க, லைக் மதன் கௌரி அவர்கள் ஆர் சம்திங் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் ஆர் சம்மன் வாஸ் ஃபேம் இந்த சோஷியல் மீடியா. அவங்கள வந்து அணுகி இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு சார்ந்து வந்து பேசுங்க, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தரங்க, நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுங்கள் பீப்புளை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வந்து இருக்கிறது தான் இவங்க வேலை. பிகாஸ் இப்போ வரைக்குமே அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. சம்மன் வாஸ் எக்ஸ்போசிங் ஆர் சம்மன் வாஸ் ஷேரிங் தர் ஒப்பீனியன்ஸ் ஆன் த சோஷியல் மீடியா, தேர் ஜஸ்ட் கோ ஒன் மார்க் பண்ணுறதை தாண்டி அவங்கள ரொம்ப வந்து அப்யூசிவாக வந்து பேசுறது, நிறையா விஷயங்களில் வந்து அவங்க இந்த மாதிரி வேணாம் இனிமேல் வந்து விஜய் அவர்களையோ அவர் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து ஏதாச்சும் வந்து பேசக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது ரொம்பவுமே வந்து மோசமான ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா இதுதான் மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இதை பற்றின எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிங்கப்பெண் படை திட்டத்தை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு உங்களுடைய பிஏ வீட்டுக்கு போகிறது தான் உங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக, இதுக்கு தான் வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி ஏதோ திருச்சியில் வந்து சென்ட் ஜோசப் அந்த கல்லூரியில் வந்து நன்றி சொல்ல வராங்க. ஏன் மக்களை பார்த்து நன்றி சொன்னால் என்ன, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நீங்கள் என்னை வந்து டிவிலேயே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நானும் ஒரு மாற்றமாக இருக்கும்னு பார்த்தா இது ஏமாற்றமாக தான் வந்து இருக்குது. ஏமாற்றமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு மாற்றமாக இருக்கும்னு நான் வந்து நினச்சேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து டிஎம்கே ஆட்சியிலேயே ஊறப்பட்ட ஊழல்கள் இருக்குன்றப்ப அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டு இவங்க வராங்க அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உல்டாவாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் அதனால வந்து டிஎம்கே ஆட்சியை நான் பாராட்டி அவங்க அதை விட ஒரு மொல்லம் வரீங்க தள்ள வரீங்க, அதை விட்டுருங்க. பட் இவங்க ஒரு மாற்றம் அப்படின்னு வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஒன் மோர் திங் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹிந்து நாளேடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 28 தலித்துகளை வந்து நிப்பாட்டினாங்க ஆஸ் அ கேண்டிடேட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எலெக்ஷன் டைமில். பட் அதில் 28 கேண்டிடேட்டில் நிப்பாட்டில் ஒரே ஒரு தலித் கேண்டிடேட் தான் நிப்பாட்டியிருந்தாங்க. அதுலேயும் அந்த இதில் என்ன ஒரு ஃபேக் நியூஸ் பரவச்சுன்னா 28 தலித் கேண்டிடேட்டில் நிப்பாட்டி அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை நான் வந்து உடச்சி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஹிந்து. என்ன அப்படின்னா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரே ஒரு தலித் கேண்டிடேட் தான் நிப்பாட்ட வச்சுருந்தாங்க, அவங்களும் வந்து தோத்துட்டாங்க, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது. ஒன் மோர் திங், இந்த ரூட் மாஃபியா வந்து நிறைய ஹேண்டில்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபேக் ஐடிஸ் தாண்டியுமே வந்து நிறையா மீம் பேஜஸாக இருக்கட்டும் ஆர் சம்திங் ஓரளவுக்கு பாப்புலரான ஒரு பேஜ் இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அவங்க வெறும் மீம்ஸ் மட்டும் தான், இப்போ வரைக்கும் ஃபேஸே காட்டாமல் நிறைய மீம்ஸ் பேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்புலராக இருக்கும்னா ஸோ அவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்படின்னு நிறையா இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து இந்த கோவையில் வந்து அவங்க இறந்து போனாங்களே அந்த ஒரு சிறுமி. ஸோ அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து ஐபிஎஸ் ஒரு சம்திங் அந்த ஒரு லேடி போலீஸ் வந்து சிரிச்சாங்களா, அதுக்காக வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. பட் அதெல்லாம் உண்மையே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கட்டவிழ்த்து விடுறது, இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு சட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாருங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து மக்கள் மனசில் அதிருப்தி போய் உட்காந்துடக்கூடாது, நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்றத ரீல்ஸ் மூலியமாகவே வந்து இவங்க வந்து கொள்ளிகிட்டே வந்திருக்காங்க. பிஃபோர் த பீரியட் நானும் வந்து ஓகே இவங்க என்ன ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான்லாம் அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணேன். இப்போ ரீல்ஸ் போட்டால் என்ன வேறு வழி இல்லை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரீல்ஸ் போட்டால் தான் போய் வந்து போகும் அப்படின்னாலும் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆஃப்டர் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து
என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டேக் டைம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி தான் வந்து ஆகணும். அதை மாற்றாமல் இப்போ வரைக்கும் வந்து இருக்காங்க. ஸோ அதை தாண்டியும் இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதாக வந்துருக்கு. ஏன்னா வந்து ஒரு விவசாயி நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் வந்து பெருசு, அக்ரிகல்ச்சரை விட விவசாயிகளை விட ஃபார்மர்ஸை விட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கிறது தான் ஒருத்தன் வந்து ஸ்போர்ட்டில் வந்து இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கடினம். இது எப்படிப்பட்ட ஒப்பீடுன்னு எனக்கு வந்து தெரில. பட் அவர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே வந்து என்னாச்சு அப்படின்னா பயங்கரமான கண்டன குரல்கள் முக்கியமாக விவசாயிகள்கிட்ட இருந்தே வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி வந்து வரும்பொழுது கீழே கமெண்ட்ஸில் போய் வந்து அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி வண்டியாக திட்டுறது. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து ஒரு அக்காவுடைய யூடியூப் சேனல் வந்து இருக்குது. அந்த அக்கா யூடியூப் சேனலே வந்து முடக்கிறத தாண்டி ஹேக் பண்ணி அவங்களோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. சம்திங் அந்த வீடியோ வேணால் வந்து ஆட் பண்ணி வேணால் விட்றேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா அவங்க பேரையே வந்து மாற்றிட்டு டிவிகே விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவுமே வந்து மனசுடன்னு சொல்கிறாங்க, என்னடா அது நாங்கள் இருக்கிறதாண்டா பேசணும், இதுக்கு டிஎம்கே ஆச்சு பரவாயில்லன்ற மாதிரி அவங்க வாயிலேருந்து வந்துட போகுது. அதோட தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் டிஎம்கேக்கு நீங்கள் மாற்றதான் வந்துட்டு நீங்கள் வந்து இவங்களே வந்து இப்படி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஊடக சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க தான், பட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ்லான பர்சன்ஸ் எல்லாம் யாருமே தொடர்றது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாமர மக்கள்லாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இந்த மாதிரி பொது விலையில் எடுத்து வைக்கும் பொழுது அவங்க இடத்துல போய் வந்து இவங்களுடைய ரூட் மாஃபியான்ற ஒரு கேங் உள்ள போய் இதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட் மாஃபியா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம் அப்படின்லாம் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இது வந்து இப்போ இருந்து இல்லை, இந்த ரூட் மாஃபியா வந்து இந்த ஸ்டாண்டு வந்து எப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ப்ரீவியஸ்லேருந்தே வந்து ஸ்டாண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதனுடைய பேத். இப்போ விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவர் வந்து மாசு, அவர் வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தாண்டியும் மக்கள் மனசில் அது எப்படி போய் வந்து இராகும் அப்படின்றத எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணது எல்லாமே வந்து ஜெகதீஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ வந்து கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து இது ஹிந்து அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பப்ளிகேஷன்ஸில் வந்ததுனால, நியூஸ் பப்ளிகேஷனில் வந்ததுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவை பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு. பட் இப்போவும் வந்து நிறையா பேர்கள்னால் என்னது, இப்போ வரைக்குமே வந்து தாவேகாவினுடைய இருக்கக்கூடிய சிறு சிறு பசங்க, சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவர் நிர்வாகிகளாகவே வந்திருக்கட்டும், அனைவருமே வந்து இல்லை எங்கன்னா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இருக்காங்க. பட் தெரில. பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா இப்போ வந்து அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய மரியோ நெல்சன் நினைக்கிறேன், அவர் தான் வந்து அவர் ஆக்சுவலாக அவர் மேலே கேஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ், தட் மீன்ஸ் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க மேலே நிறைய ஊழல் புகார்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அப்புறம் ஒன் மோர் திங் நான் முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, திருச்சியில் ஒரு வளர்ந்த கெட்டவன் இருக்கான் கார்த்தின்னு. அவன் சௌரியத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆடியோ வேறு ஒன்று லீக் ஆச்சு. பார்த்துட்டு டேய் நீ என்னடா அது யாரடா நம்புறது, ஏன்னா ஒன் சைடு தான் வந்து அந்த ஃபேஸ் வந்து வெளியே தெரியுதுல்ல. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா இதுதான் நான் நீங்கள் அசியூம் பண்ணிப்பீங்க. பட் அதனுடைய பர்சனல் ஆன ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. யாராச்சும் ஒருத்தவங்க எக்ஸ்போஸ் பண்ணா தான் இவன் தான் இப்படி பேசிகிட்டு இருக்கானா அப்படின்றது. எனக்கு இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி இவர் வாய்ஸ் ஆஃப் சரத் நிறைய பேருக்கு தெரியும்ல. ஸோ வாய்ஸ் ஆஃப் சரத் வந்து அவர் அதுக்கு மேலே அது ஒரு உழப்பல் என்னன்னே எனக்கு தெரில. என்னடா இங்கே ஒரு ஃபேஸை காட்டுறீங்க, அப்புறம் ரியல் லைஃப்பில் ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் என்னடா யாரை நம்புறதுடா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பேச மாட்டாங்க. இப்போ எல்லாருமே கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா கிறிஸ் ஆக்சசரிஸ், மதன் கௌரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி போய் வந்து டிவிக்கு அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிக்கு வந்து May 4 அன்னைக்கு போய் வந்து எல்லாருமே வந்து இந்த காஸ்டியூமில் போங்க, இந்த காஸ்டியூமில் போய் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் காட்டுங்க, இந்த காஸ்டியூமில் போய் வந்து நம்ம யாருன்றதை காட்டணும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்களிடத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அந்த நல்லா இருக்குமே தெரியும். இந்த கோயம்புத்தூர் இடத்துலையா இருக்கட்டும், அப்புறம் நேற்று வந்து ஒரு விஷயம் பாரில் குடிச்சிட்டு வந்து ஒரு 17-18 வயசு பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஏன் வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாய் திறக்க மாட்டாங்க? முக்கியமாக கிறிஸ் ஆக்சசரிஸை போட்டு பொழக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் என்னென்னா கோயில் முன்னாடி நின்று அவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை போட்டு பொழக்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன் அப்படின்றது வந்து தெரியும். இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதோட சீரியஸ்னஸ் எனக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஓகே அது ஒரு நார்மலான ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க நினச்சா வந்து ஒரு கெட்டவனை நல்லவனை ரொம்ப கேடு கெட்டவனாகவும் மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க, அவங்க ஒரு ஐடி விங் மாதிரி வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்றத கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் ஒரு டைம் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். பட் இந்த விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து தாவேகாவின் இடத்துலையோ ஆர் சம்திங் யார்கிட்டயாச்சும் போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா போகாது. பிகாஸ் அவங்க இப்போ வரைக்கும் அந்த பாய பிம்பத்திலேயே வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது, ப்ளீஸ் பி அவேர் ஃப்ரம் தோஸ் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன்.